ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் நம்மளுடைய வண்டிகளுக்கான நம்பர் பிளேட்டில் ஒரு புதிய விதிமுறை அமல் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த விதிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன விதிமுறை அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது 2019 ஏப்ரல் 1, 2019க்கு அப்புறம் வாங்கக்கூடிய புது வண்டிகள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த HSRP அப்படிங்கிற நம்பர் பிளேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி தராங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து சரி HSRP நம்பர் பிளேட்டு தான் வருது. ஆனால் ஏப்ரல் 1, 2019க்கு முன்னாடி, அதாவது பழைய வண்டிகளுக்கான நம்பர் பிளேட் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு மெட்டலில் ஸ்டிக்கர் ஒட்டி தான் வச்சுருப்போம். ஸோ இந்த நம்பர் பிளேட்ஸ் எல்லாத்தையும் இப்போ கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னங்க HSRP நம்பர் பிளேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த HSRP நம்பர் பிளேட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த HSRP நம்பர் பிளேட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த நம்பர் பிளேட் நம்ம அப்டேட் பண்ணாமல் விட்டோம், அதாவது பழைய நம்பர் பிளேட்டை நம்ம இந்த HSRP நம்பர் பிளேட்டாக கன்வெர்ட் பண்ணாமல் விட்டோம்னா நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், எவ்வளோ ஃபைன் வசூலிக்கப்படுது, இந்த HSRP நம்பர் பிளேட்டை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இது போன்ற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் பிளேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த புது நம்பர் பிளேட் HSRP நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அசோக சக்கரா சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அடுத்தபடியாக IND அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதாவது இந்தியானுடைய கோட், ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு 10 டிஜிட் லேசர் எட்ஜ்டு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நம்பர் பிளேட்டுக்கும் இந்த சீரியல் நம்பரானது மாறுபடும். அடுத்தபடியாக இந்த நம்பர் பிளேட் சுற்றி பிளாக் கலரில் ஒரு பார்டர் லைன் கொடுத்துருப்பாங்க. அது எம்பாஸ்டு பார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கராக இருக்காது. இதுக்கு பேர் பிளாக் ஹார்ட் ஸ்டாம்பிங் பாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நம்பர் அண்ட் லெட்டர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ரிமூவபிள் ரீயூசபிள் ஸ்னாப் லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நம்பர் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது நார்மலாக ஸ்க்ரூவோ அல்லது போல்ட் நட்டோ போட்டு ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஸ்னாப் லாக் டைப்பு. ஸோ இந்த நம்பர் பிளேட்டை ஒன்ஸ் நீங்கள் கழட்டணும் அப்படின்னா அந்த லாக்கை நீங்கள் உடச்சி தான் கழட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரீஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த நம்பர் பிளேட்டினுடைய ஒரு முக்கியமான அம்சம். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் எல்லாமே அந்த எட்ஜை ஷார்ப்பாக வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு கர்வ்டு கார்னர்ஸாக வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த ஷார்ப் எட்ஜஸ் நம்ம கையை டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நிறையா செக்யூரிட்டிஸ் இந்த ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டில் இருக்குது. ஸோ இந்த நம்பர் பிளேட்டை நம்மளுடைய பழைய வண்டிக்கு கண்டிப்பாக நம்ம மாற்றி ஆகணும். குறிப்பாக ஏப்ரல் 1, 2019க்கு முன்னாடி வாங்கின வண்டிகள் எல்லாமே பழைய நம்பர் பிளேட்டை கழட்டி வீசிட்டு இந்த புது நம்பர் பிளேட்டை கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் ஃப்ரீயாக கிடையாது. நம்ம காசு கொடுத்து அந்த நம்பர் பிளேட்டை வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது இந்த நம்பர் பிளேட்டை நான் மாற்றாமல் விட்டேன் அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா PUC சர்டிஃபிகேட் ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. அதாவது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கும்போது இந்த நம்பர் பிளேட் இல்லைன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது AI எனேபிள்டு கேமராஸ் மூலமாக பெட்ரோல் பம்ப்லேயே இருந்தாலும் சரி, சிக்னல் மூலமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நம்பர் பிளேட்டை சென்ஸ் பண்ணி அது பழைய நம்பர் பிளேட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபைன்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. RTO ஆஃபீஸில் ஒரு சில சர்வீசஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வண்டியினுடைய RC புக்கு ரினியூவல் பண்ண போகிறீங்க, அல்லது வண்டியினுடைய ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஓனர் மாற்றணும், அல்லது அந்த வண்டிக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே RTO ஆஃபீஸில் பண்ண முடியாது. எல்லா சர்வீஸும் பிளாக் செய்யப்படும் அப்படிங்கிறது தான். அண்ட் குறிப்பாக இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இந்த நம்பர் பிளேட் இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணும்போதாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போதாக இருக்கட்டும், இந்த HSRP நம்பர் பிளேட் இல்லை அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த நம்பர் பிளேட்டை நான் மாற்றாமட்டேன்னா எவ்வளோ ஃபைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் அஃபென்ஸாக 5,000 ரூபா ஃபைன் போடுவாங்க. ஸோ அந்த ஃபைன் நம்ம கட்டாமட்டோம் அப்படின்னா ரிப்பீட் அஃபென்ஸ் ஆகும்போது மறுபடியும் 2வது தடவை ஃபைன் போடும்போது 10,000 ரூபா வரைக்கும் ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக வண்டியை சீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ரிப்பீட்டட் வயலேஷன்ஸ் கேட்டகரியில். இப்போது இந்த நம்பர் பிளேட்டை நான் வாங்கணும் அப்படின்னா எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் புக்மை HSRP ஆர் சியாம் வெப்சைட் அப்படிங்கிற 2 வெப்சைட் இருக்குது. சரி, நானும் போய்ட்டு இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த புக்மை HSRP அப்படிங்கிறதுல போயிட்டு நம்மளுடைய வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து பார்த்தோம். பட் இதில் ஸ்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டு இதில் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆன்லைன் மூலமாக வரல. சரி, ஆன்லைன் மூலமாக வராதப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நாம் பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்கலாம். அப்ளை பண்ணுறது அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 வீலருக்கு நீங்கள் நம்பர் பிளேட் அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கும்போது ரூ. 425 வரைக்கும் ஆகுது. அதே மாதிரி 4 வீலர் அல்லது லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ரூ. 695லேருந்து ரூ. 1100 வரைக்கும் வருது. ஸோ கண்டிப்பாக ஃபியூயல் ஸ்டிக்கர் வந்து நம்ம ஒட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காஸ்ட்டு ரூ. 100. ஸோ இதில் எந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். இப்போது இது எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்தரைஸ்டு டீலர், இப்போ நீங்கள் வண்டி எந்த கம்பெனி வச்சுருக்கீங்களோ அந்த கம்பெனியினுடைய ஆத்தரைஸ்டு டீலர் ஏதோ ஒரு ஷாப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி என் வண்டிக்கு நம்பர் பிளேட் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவங்க அதுக்குண்டான பணத்தை வாங்கிட்டு அவங்க உங்களுக்கு நம்பர் பிளேட் வாங்கி கொடுத்துருவாங்க, ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அல்லது ஆர்டிஓ ஆஃபீஸில் நேரடியாக போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது 100% பார்த்தீங்கன்னா இன்னும் முழுமையாக அமலுக்கு கொண்டு வராத காரணத்தினால இன்னும் ஃபைன் போடாமல் இருக்காங்க. கூடிய விரைவில் 100% இது அமலுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரீ பிளான்டாக அந்த ஏப்ரல் 1, 2019 முன்னாடி உங்களுடைய வண்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் பிளேட்டை மாற்றிக்கோங்க. ஹெச்எஸ்ஆர்பி நம்பர் பிளேட் போடுறது நம்ம வண்டிக்கும் சேஃப் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.